life less ordinary. Hi students, welcome to Mopeda Defense Academy. அமரன் சீரீஸ்ல நம்ம இங்கிலீஷ்ல என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி வீக் வந்து எஸ்எஸ்சி ஜிடியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ல இருந்து இங்கிலீஷ்ல கேட்ட 20 கொஷின். ஸோ ஒரு வீடியோலையும் ஒரு செட்டு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த 20 கொஷின்ஸை சால்வ் பண்ணுறது மூலமாக நம்ம எக்ஸாமில் நமக்கு எப்படி கொஷின் கேட்க போகிறாங்களோ அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை தான் நம்ம சால்வ் பண்ணுறோம். ஸோ வந்து எக்ஸாமில் நீங்கள் இதே மாதிரி ஒரு கொஷின் செட்டை தான் பார்க்க போகிறீங்க. 20 கொஷின் இந்த மாதிரி தான் எல்லா டாபிக்ஸ்லையும் மிங்கிளாகி இருக்க போது 4 ஆப்ஷன் கொடுத்துருக்க போகிறாங்க. ஸோ அதே மாதிரியான ப்ரீவியஸ் இயர் செட்டை நம்ம சால்வ் பண்ணும் பொழுது நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு கொஷினையும் எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி ஆப்ஷன் எலிமினேஷன் பண்ணணும், ஸோ எப்படி வந்து அதை வந்து சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வச்சு ஷார்ட்கட்ஸை வச்சோம் ஈஸியாக ஆன்சர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த அமரன் சீரீஸில் பார்த்துட்டு வரோம். ஸோ இன்னைக்கு வந்து 3rd செட்டு சால்வ் பண்ண போகிறோம். ஸோ கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஸோ இப்போ இந்த கொஷின் என்னன்னு பார்த்தோம்னா, ஹிஸ் ஃபர்ஸ்ட் மூமெண்ட் ஆஃப்டர் த ஷாக். ஸோ அவனோட ஷாக்குக்கு அப்புறம் அவனோட ஃபர்ஸ்ட் மூமெண்ட்டு என்னவா இருந்துச்சுன்னா, ஒர்க் இன் இஸ் லூம். ஸோ அவனோட தறி இருக்குல்ல, ஸோ அதில் ஒர்க் பண்ணுறதா தான் இருந்துச்சு. ஸோ அதனால ஹி வெண்ட் ஆன் வித் திஸ் அன்ரிமிட்டன்ட்லி. ஸோ அன்ரிமிட்டன்ட்லி அப்படின்னா என்னன்னா, ஸோ ஒரு கேப்பே விடாமல் உடனே அதுக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ உடனே ஹி வெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? கோனா போகிறது, கோவோட பாஸ்ட் டென்ஸ் தான் வெண்ட். ஸோ இது என்ன டென்ஸில் இருக்குது? இது பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ அவன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணான் அப்படின்னா, ஸோ அவனோட லூமுக்கு தான் போகணும். ஸோ அவனோட நெசவு தறி இருக்குல்ல, அதுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சான். அதுக்கப்புறம் கேப்பே விடாமல் உடனே அதுக்கு போயிட்டான். அவனோட ஷாக்குக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் மூமெண்ட்டே அது. ஸோ நம்ம வந்து டென்ஸில் ஒரு ரூல் பார்த்துருப்போம். என்ன அப்படின்னா, ஸோ என்ன ரூல் அப்படின்னு தெரியலனா இப்போ நான் மறுபடியும் சொல்கிறேன். 2 சென்டென்ஸ் வந்து பாஸ்டில் நடந்திருக்கு அப்படின்னா அதில் ஃபர்ஸ்ட் நடந்தது பாஸ்ட் பர்ஃபெக்ட்லையும் செகண்ட் நடந்தது பாஸ்ட் டென்ஸ்லையும் போடணும். அதாவது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்லையும் போடணும். ஸோ இப்போ இங்கே செகண்ட் நடந்த இந்த விஷயம் வந்து அவன் வந்து அடுத்து கேப்பே விடாமல் போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணான்? அவன் வந்து ஃபர்ஸ்ட் போகணும்னு நினச்சான். அவன் வந்து அந்த லூமுக்கு போகணும்னு நினச்சான். அது ஃபர்ஸ்ட் நடந்த ஆக்ஷனு. அடுத்து அவன் வந்து அங்கே போயிட்டான் அப்படின்றது செகண்ட் நடந்த ஆக்ஷனு. ஸோ செகண்ட் நடந்த ஆக்ஷன் சிம்பிள் பாஸ்ட்ல வந்திருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் நடந்த ஆக்ஷன் என்னவா வந்திருக்கணும்? பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல வந்திருக்கணும். ஸோ இப்போ இதில் எது பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹேட் பீன் அப்படின்றது தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல இருக்கு. ஓகேவா? ஸோ இங்கே ஹேஸ் ஹேவ் அப்படின்றதெல்லாம் என்னன்னா இது ப்ரெசென்ட்ல இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட். ஸோ இதுவும் வராது. இதுவும் வந்து சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கு. ஸோ இதுவும் வராது. ஸோ 2 ஆக்ஷன் நடந்திருக்கு. செகண்ட் ஆக்ஷன் அவங்களே வந்து பாஸ்ட்ல கொடுத்துட்டாங்க, சிம்பிள் பாஸ்ட்ல. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல போட போகிறோம். ஸோ அதனால ஹிஸ் ஃபர்ஸ்ட் மூமெண்ட் ஆஃப்டர் த ஷாக் ஹேட் பீன் டு ஒர்க் இன் இஸ் லூம். அவனோட ஷாக்குக்கு அப்புறம் அவனோட ஃபர்ஸ்ட் மூமெண்ட்டே என்னவா இருக்கும் அப்படின்னா, அவன் வந்து அவனோட தறியில போயிட்டு மறுபடியும் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதனால அவன் வந்து உடனே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த ஆக்ஷனா அதை சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இப்படி தான் இதை அப்ரோச் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ இந்த சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ல ஒரு சென்டென்ஸ்ல ஒரு வேர்டு அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வேர்டு ராங்கா இருக்கு அப்படின்னா அதுக்கு பதில் என்ன வேர்டை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணா அது பெட்டர் ஆகும். அப்படி இல்லை இந்த வேர்டே கரெக்டா இருக்கு அப்படின்னா இதுவே நோ கரெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ் படிச்சு பார்த்தோம்னா, ஐ காண்ட் வெயிட் டு கான் கேம்பைன் நெக்ஸ்ட் வீக்கெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா டூன்ற வேர்டு வந்திருக்கு. ஸோ டூக்கு அப்புறம் என்ன வேர்ப் ஃபார்ம் இருக்குன்ட்டு நான் பார்த்தேன்னா V3 வந்திருக்கு. ஸோ நம்மளோட ரூல் என்னன்னா ஆல்ரெடி இருக்க ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே சொன்னேன். ஸோ டூக்கு அப்புறம் V1 ஃபார்ம் ஆஃப் வேர்பு தான் வரணும். ஸோ இதுதான் ஒரு ரூல். ஸோ இந்த ரூலை வச்சே பார்த்தீங்கன்னா நிறைய கொஷின் எஸ்எஸ்சிஜிடியில் வரும். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரூலு. டூக்கு அப்புறம் V1 ஃபார்ம் ஆஃப் வேர்ப் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கான் அப்படின்றது என்னன்னா V3 ஃபார்ம் ஆஃப் வேர்பு. ஸோ இப்போ கானோட V1 ஃபார்ம் ஆஃப் வேர்பு என்னன்னு பார்த்தோம்னா கோ. ஸோ இங்கே கோ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா C-ல தான் இருக்குது. ஸோ கேம்பிங் அதை பற்றி தான் சொல்கிறாங்க. கேம்பிங்னா என்னன்னு தெரியும்ல. ஸோ ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு ட்ரிப்புக்கு போட்டு இந்த கேம்பிங் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து என்னால் நெக்ஸ்ட் வீக்கெண்டில் வந்து எப்போ தான் கேம்பிங் போகணும்னு சொல்லிட்டு இருக்குது, வெயிட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதில். ஸோ அதனால இங்கே கேம்பிங்ன்ற வேர்டை வந்து நம்ம கேம்ப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டுலாம் மாற்றக்கூடாது. ஸோ இங்கே கேம்பிங்கிறது கேம்பிங்காக தான் இருக்கணும். நம்ம வந்து இதில் இருக்கிறதுல என்ன எரர்ன்னு பார்த்தோம்னா இங்கே V3 வந்திருக்கு, அதுதான் நமக்கு எரராக இருக்குது. அதுக்கு பதில் நம்ம V1 ஃபார்மை மாற்றணும். ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் C. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபில்லப்ஸ். ஸோ இந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே ப்ளீஸ் டேஷ் மை அப்பாலஜி ஃபார் திஸ் மிஸ்டேக்.
ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களோட மிஸ்டேக்கை அவங்க ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க, அதுக்கான அப்பாலஜினா அதுக்கான ஒரு மன்னிப்பு. அதை வந்து என்ன பண்ணிக்க சொல்றாங்க, டெவலப் பண்ணிக்க சொல்லுவாங்களா? ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம், அதுக்காக ஒரு அப்பாலஜி சொல்றோம், நம்ம மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு நம்மளோட மன்னிப்பு வந்து தெரிவிக்கிறோம்னா அதை டெவலப் பண்ண சொல்லுவோமா? கிடையாது, அதை டெவலப் பண்ண சொல்ல மாட்டோம். அடுத்து அதை அக்யூர் பண்ண சொல்லுவோமா? ஸோ அக்யூர் பண்றதும் சொல்ல மாட்டோம், அதுவும் வராது. அக்செப்ட் பண்ணிக்க சொல்லுவோமா? ஸோ அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அடுத்து அப்டைன் பண்ணிக்கலாம்னு சொல்லுவோமானா அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஸோ இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜஸ்ட் நார்மலா ஸோ ஒரு என்னோட மன்னிப்பை ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவோம். இப்போ டெவலப் அப்படின்றது ஏன் வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெவலப்னா அதை மேம்படுத்துங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம என்னோட மன்னிப்பை வந்து மேம்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழில் சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அதே மாதிரி தான் ஸோ அப்பாலஜிஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு வேர்டு தான். ஸோ ஒரு மன்னிப்பு சொல்கிறாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்கன்றது நமக்கு ஈஸியாகவே தெரியும். அந்த மாதிரி இந்த மாதிரி எஸ்எஸ்சிடியில் ரொம்ப ஈஸியானதாக தான் கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி வந்த வேர்ட்ஸே தான் திருப்பி ரிப்பீட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த கொஷின்ஸை சால்வ் பண்ணும்போது நம்ம பார்க்குற வேர்ட்ஸே திருப்பி ரிப்பீட் ஆகும். ஸோ அப்பாலஜிஸை வந்து நம்ம அக்செப்ட் தான் பண்ணிப்போம், டெவலப் பண்ண மாட்டோம், அக்யூர் பண்ண மாட்டோம், அப்ஸ்டைன் பண்ண மாட்டோம். ஸோ இங்கே உங்களுக்கு இந்த டெவலப், அக்யூர், அப்ஸ்டைன் இந்த மூணுத்துக்கான மீனிங் என்னன்னு தெரியலனா கூட பரவாயில்ல, அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் உங்களுக்கு அதுக்கான கிளாரிட்டி இருந்தாலே போதும், நீங்கள் ஆன்சரை கரெக்டாக பண்ணிடலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நமக்கு வந்து இங்கிலீஷில் இருக்கிற கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈச் அண்ட் எவ்ரி வேர்டுக்கு மீனிங் தெரியணுன்ற அவசியம் கிடையாது. அதுக்கு தான் ஸோ இங்கிலீஷில் இருக்கிற நிறைய வேர்ட்ஸுக்கு மீனிங் தெரியலனாலும் ஒரு சில வேர்ட்ஸுக்கான மீனிங்கை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சே எப்படி ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி அண்ட் சில ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸை யூஸ் பண்ணி கொஷின்ஸுக்கு கரெக்டான ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த அமரன் சீரீஸில். ஸோ நீங்கள் வந்து இந்த சீரீஸில் ஒரு வீடியோலையும் பார்க்கும்போதும் 20 கொஷின்ஸ் சால்வ் பண்ணும்போது நீங்கள் நிறைய ஷார்ட்கட்ஸு, டிப்ஸு அண்ட் ஆப்ஷன் எலிமினேஷன் வேஸை தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை வச்சு நீங்கள் எக்ஸாமில் நிறைய கொஷின்ஸ்க்கு ஈஸியாகவே ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ 4th கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செலக்ட் த வேர்ட் செக்மெண்ட் தட் சப்ஸ்டியூட் ரீப்ளேஸ் த bracketed word segment correctly and complete the sentence meaningfully. Select the option no correction required if the sentence is correct as given. ஸோ இந்த கொடுக்கப்பட்டிருக்க சென்டென்ஸில் வந்து இந்த ப்ராக்கெட்டில் இருக்க இந்த வேர்டு இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து தப்பாக இருந்தால் அது கரெக்டாக என்ன வரும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அப்படி இல்லை கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னா நோ கரெக்ஷன் ரெக்யூர்ட் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த சென்டென்ஸை நான் பார்க்குறேன், இதை வந்து நான் எப்படி ரொம்ப ஈஸியாக அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த சென்டென்ஸை பார்த்த உடனே வாஸ், அப்ஸ்ட்ராக்டடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இந்த வாஸ், அப்ஸ்ட்ராக்டடுன்றதெல்லாம் என்ன, ப்ரெசென்ட்டாக பாஸ்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், ஸ்ட்ரெயிட்டாக ஆப்ஷனை பார்க்கணும். ஸ்ட்ரெயிட்டாக ஆப்ஷனை பார்க்கும்போது இங்கே ஹாவ் இருக்குது, இங்கே ஹேஸ் இருக்குது, இங்கேயும் ஹாவ் இருக்குது. ஸோ இங்கே ஹாவ், ஹேஸு இதெல்லாம் என்ன, இது வந்து ப்ரெசென்ட்டில் வரக்கூடியது. ஓகேவா? ஸோ ப்ரெசென்ட் டென்ஸில் இருக்கக்கூடியது தான் இந்த ஹாவ், ஹேஸ் எல்லாம். ஸோ ஒரு சென்டென்ஸ் வந்து பாஸ்ட்டில் போயிட்டு இருக்கும்போது அது பாஸ்ட்டில் தான் எண்ட் ஆகும் கண்டிப்பாக. அதனால் இங்கே ஹேட், ப்ராட் அலாங் அப்படின்றதே தான் வருமே தவிர ஹேஸு, ஹாவ் இதெல்லாம் வராது. ஸோ இங்கே நோ கரெக்ஷன் ரெக்யூர்ட் அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சரு. ஸோ இப்படி தான் நம்ம வந்து குயிக்காக ஆன்சர் பண்ணணும். அது என்ன டென்ஸில் இருக்குதுன்னு மட்டும் பார்த்துட்டு இதை விட்டுட்டு வந்து இது ஃபுல்லாக படிச்சுட்டு இதோட மீனிங் என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சுட்டு இருந்தால் நமக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஸோ இப்படி தான் பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்பாட் தி எரர். ஸோ இப்போ இந்த சென்டென்ஸில் எங்கே எரர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, we had been collected and studied over 14,000 duck beetles from 98 different species அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன எரர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, had been collected அப்படின்றது என்னன்னா ஒரு பாசிவ் வாய்ஸ். ஸோ இங்கே ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் அப்படின்றது எஸ்எஸ்சிஜிடிக்கு இல்லை டாபிக். பட் இது சம்டைம்ஸ் எரரில் கொடுப்பாங்க. அதுக்கு நீங்கள் ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸை ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. ஆக்டிவ் வாய்ஸ்னா என்ன, பாசிவ் வாய்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சால் மட்டும் போதும். ஸோ இங்கே ஹேடுக்கு அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக மெயின் வேர்பான V3 வந்துட்டு இருந்துச்சுன்னா அது ஆக்டிவ் வாய்ஸ். நடுவில் பீன்னு எக்ஸ்ட்ரா ஒரு வேர்டு வந்துச்சுன்னா அது பாசிவ் வாய்ஸ். ஸோ இங்கே வி ஹேட் பீன் கலெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த கலெக்ட் பண்ணுற விஷயத்த இந்த சப்ஜெக்ட், அதாவது இந்த வி இது வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னா, ஸோ இவங்க தான் இந்த ஆக்ஷனை பண்ணுறாங்கன்னா அது ஆக்டிவ் வாய்ஸில் தான் கண்டிப்பாக இருக்கணும். இதே அந்த சப்ஜெக்ட் வந்து அந்த ஆக்ஷனை ரிசீவ் பண்ணுறாங்க ஓகேவா அப்படின்னா அது வந்து பாசிவ் வாய்ஸில் இருக்கணும். இப்போ இந்த கலெக்ட் பண்ணுற விஷயத்த இந்த சப்ஜெக்ட் வந்து
ஆக்சுவலி பண்றாங்களா இல்ல ரிசீவ் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இவங்க தான் அந்த ஆக்ஷனை டூ பண்றாங்க. ஓகேவா? ஸோ அப்ப இதை கலெக்ட் பண்றது இவங்க தான். ஸோ இந்த ஆக்ஷனை பண்றவங்களே இவங்க தான். அதனால இது ஆக்டிவ் வாய்ஸ்ல தான் வந்திருக்கணும். ஸோ இங்க பீன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்க கூடாது. ஸோ எரர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டில தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபில்லப்ஸ். இன் த டென்ஸ் ஃபாரஸ்ட் மதர் டேஷ் அண்ட் ஹர் cubs roamed freely enjoying the tranquility of their natural habitat அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா யாரை பத்தி பேசுறாங்க? மதர் டேஷ் அண்ட் ஹர் கப்ஸ். ஸோ கப்ஸ் அப்படின்றது என்னன்னா கரடியோட குட்டியை தான் வந்து நம்ம கப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அப்ப கரடியோட குட்டியை கப்ஸ்ன்னு சொல்றோம்னா அப்ப மதர் யாரா இருப்பா? அந்த கரடியா தானே இருக்கும். ஸோ கரடிக்கு வந்து இங்கிலீஷ்ல என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்னா பேர்லாம் சொல்ல மாட்டோம். அடுத்து பியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டோம். பியர் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவோம். அடுத்து பெர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டோம். ஓகேவா? ஸோ கரடி இதுக்கான கரெக்டான இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் என்னன்னு பார்த்தா பிஇஏஆர். பியர் அப்படின்னா என்னன்னா கரடி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ மதர் பியர் அண்ட் ஹர் கப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இங்க இதுக்கான அப்ராப்ரியேட்டான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங்ஸ். ஸோ இதுல எந்த ஆப்ஷன்ல நோ ஸ்பெல்லிங் எரர் இருக்கு? ஸோ எல்லா ஸ்பெல்லிங்ஸும் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா த மேன் வாக்ஸ் வித் த கிரேட். ஸோ இங்க பாத்தீங்கன்னா கிரேட் அப்படின்ற வேர்டுக்கான ஸ்பெல்லிங்கே தப்பா இருக்கு. GRATE அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இது தப்பான ஸ்பெல்லிங். ஸோ இதுக்கு மேல நீங்க பார்க்கணும்னு கூட அவசியம் கிடையாது. ஸோ இங்க கிரேட்டே தப்பா இருக்கு. ஸோ அதுக்கு மேல ஒரு மிஸ்டேக் இருந்தாலும் சரி, 2 மிஸ்டேக் இருந்தாலும் சரி, அது மிஸ்டேக்கான ஆப்ஷன்னா அது கண்டிப்பா நமக்கான ஆன்சரா இருக்க போறது இல்லை. அடுத்து பாத்தீங்கன்னா த மேன் வாக்ஸ் வித் எ கிரேட் டீல் ஆஃப் பாய்ஸ் இன் ஃபேக்ட் வெரி much like an elephant, but he also has the agility of the panther அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இதுல பார்த்தேன்னா மேஜரா இருக்கிற எந்த வேர்ட்ஸுக்கும் எனக்கு மிஸ்டேக்கே இதுல தெரியல. அடுத்த ஆப்ஷன் சி பார்த்தோம்னா the man walks with a great deal of poise, in fact very much like an elephant, but he also has the agility of the panther அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த பேந்தருக்கான ஸ்பெல்லிங் டிஃப்ரெண்டா வந்திருக்கு. ஸோ இது மிஸ்டேக்கான ஆப்ஷன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா த மேன் வாக்ஸ் வித் எ கிரேட் டீல். ஸோ இங்க பார்த்தோம்னா டீலுக்கான ஸ்பெல்லிங்கே இங்க தப்பா இருக்கு. ஸோ இதுவும் ராங்கான ஆப்ஷன் தான். ஸோ இந்த பின்ற ஆப்ஷன்ல மட்டும்தான் எந்த ஸ்பெல்லிங்கும் எரர் இல்லாம இருக்கு. ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர். ஸோ அடுத்த சென்டென்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுவும் ஸ்பாட் எரர் தான். திஸ் இஸ் த மோஸ்ட் சிம்பிள் அண்ட் பேசிக் காம்போனன்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இப்போ இதுல எந்த இடத்துல வந்து முக்கியமா எரர் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கணும்னா இங்க தன்ற வேர்டு வந்திருக்கு, மோஸ்ட்ன்றது இருக்கு. ஸோ மோஸ்ட்லி இந்த சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் ஆஃப் டிகிரிக்கு தான் எஸ்டின்னு முடிகிற வேர்ட்ஸுக்கு முன்னாடி தன்றது யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்க கரெக்டாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க த மோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இதெல்லாம் எதுவும் கிராமர்ல இருக்கிற எந்த ஒரு ரூல்ஸும் யூஸ் பண்ணி இங்க வரல. ஸோ ஒரு பேசிக் காம்போனன்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ அதனால இங்க இந்த ஒரு பார்ட்டில் தான் நம்ம செக் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதுவும் இங்க எரர் இல்லை. அதனால இங்க நோ எரர் தான் இதுக்கான ஆன்சர். ஸோ மீது எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. ஸோ நம்ம ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அது இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி வேர்டு வந்து எரர் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும்னு கிடையாது. நமக்கு மேஜரா வந்து எங்கெல்லாம் எரர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ரூல்ஸ் இருக்கு. ஸோ அந்த ரூல்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா ஸோ அதை மட்டும் நம்ம செக் பண்ணா போதும். ஸோ ஒரு இடத்துல இஎஸ்டி வேர்டு இருக்குன்னா அதுக்கு முன்னாடி த இருக்கான்ட்டு பார்க்கணும். ஹாவ் ஆஸ் ஆட் இருக்குன்னா அதுக்கு பக்கத்துல V3 இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும். 2 இருக்குன்னா அதுக்கு பக்கத்துல V1 இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும். இந்த மாதிரி மேஜரா இருக்கிறதுக்கு மட்டும் நம்ம அது கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டா போதும். ஓகேவா? ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து நம்ம கிராமர்ல ஈச் அண்ட் எவ்ரி டாபிக்ல படிக்கும்போது நம்ம பார்ப்போம். அது இல்லாம கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் கிராமர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல ஒன்று இருக்கு. ஸோ அதுக்கான ஷார்ட்ஸையும் அதுக்கான ஒரு ரூலையும் நம்ம ஷார்ட்ஸ்ல நம்ம சேனல்ல போட்டுட்டு இருக்கோம். ஸோ நீங்க அதையும் ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு ரூலை லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இப்படிதான் நம்ம அப்ரோச் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இன்கரெக்ட்லி ஸ்பெல்டு வேர்ட். ஸோ எந்த ஆப்ஷன்ல வந்து இன்கரெக்டா ஸ்பெல்லிங் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா த யூனிவர்சிட்டி கிளைம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ஃபேஸ் அ லா சூட் ஆர் ஃபைன் ஃபார் வயலேட்டிங் த UNO ஸ்மோக்கிங் ப்ராஹிபிஷன் சொல்லிட்டு இருக்கு. ஸோ இவங்களே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல எதுக்கான ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா யூனிவர்சிட்டியோட ஸ்பெல்லிங் வந்து VAR வரக்கூடாது. இங்க ஆக்சுவலி ஈன்னு வந்திருக்கணும். ஸோ இங்க வயலேட்டிங் அப்படின்றது கரெக்டா தான் இருக்கு, ப்ராஹிபிஷனும் கரெக்டா தான் இருக்கு, கிளைம்ஸும் கரெக்டா தான் இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டிக்கு மட்டும் இங்க வீக்கு அப்புறம் ஏ வந்திருக்க கூடாது, இ வந்திருக்கணும். ஸோ இதுதான் இங்க ராங்கான ஸ்பெல்லிங். ஸோ ஆப்ஷன் இதுதான்.
ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா choose the appropriate synonym of the underlined word. This query is no doubt a very correct and moral one, but it seems somewhat cryptic அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இங்க கிரிப்டிக் அப்படின்ற வேர்டுக்கான சினானம் மட்டும் நமக்கு என்ன தெரிஞ்சா போதும். அதுக்கு நமக்கு கிரிப்டிக்கான தமிழ் மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ கிரிப்டிக்கான தமிழ் மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் வந்து நமக்கு புரிஞ்சிக்கவே முடியல, ரொம்ப வந்து மிசரியஸாக இருக்கு, அதாவது ரொம்ப வந்து புதிரா இருக்கு, புரிஞ்சுக்க முடியாத ஒரு விஷயத்த, தெளிவே இல்லாத ஒரு விஷயத்த தான் நம்ம வந்து கிரிப்டிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இப்போ கிளியர் இதுக்கான சினானம் வருமா? கிளியர்னா தெளிவா இருக்கிறது, ஸோ இது வராது. அடுத்து மிஸ்டரியஸ்ன்னு சொல்லிட்டு வருமா? இது வரும். ஏன்னா மிஸ்டரியஸ்னாலும் ஸோ ஒரு விஷயம் என்னன்னு விளங்காத ஒரு விஷயத்த நம்ம மிஸ்டரியஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ புரியவே புரியாத ஒரு விஷயத்த கிரிப்டிக் சொல்லுவோம். ஸோ இது வர சான்ஸ் இருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ். ஸோ ஆப்வியஸ்னா என்ன? நம்ம ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா ஆப்வியஸ்லி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்படின்னா என்ன? கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா தெரியக்கூடிய ஒரு விஷயத்துக்கு தான் நம்ம ஆப்வியஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இங்க ஆப்வியஸும் இது கன்சிடரானமா வராது. இதுக்கான ஆன்டினமா வேணா ஆப்வியஸ் இருக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா காமன். ஸோ காமன் வந்து இது புரியாதது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தத்துக்கு சேம் அர்த்தமா இருக்கக்கூடியதா இல்லை. ஸோ இதுவும் வராது. ஸோ மிஸ்டரியஸ் அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சரா இருக்கு கண்டிப்பா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டனம். ஸோ இப்போ கொடுக்கப்பட்டிருக்க வேர்டுக்கு நம்ம எது அப்ராப்ரியேட்டான ஆண்டனம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ ஆண்டனம்னா என்ன? அதோடைய எதிர் சொல். ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா while some people may face legitimate obstacles others are just obstinate அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இந்த சென்டென்ஸ் ஃபுல்லாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதுலாம் நமக்கு தேவை கிடையாது. ஸோ இந்த ஆப்ஸ்டினேட் அப்படின்ற வேர்டுக்கான மீனிங் நமக்கு தெரியணும். அப்புறம் அதுக்கான ஆப்போசிட் மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ இப்போ ஆப்ஸ்டினேட் இந்த வேர்டுக்கான மீனிங் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க வந்து சேஞ்ச் பண்ணவே மாட்டேன் நான் என்னுடைய பிஹேவியரை, என்னுடைய தாட்ஸை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கே தயாராக இல்லை, மாறவே மாட்டாங்க, என்ன சொன்னாலும் அவன் கேட்கவே மாட்டான், அவனை மாற்றவே முடியாது, அவனை திருத்தவே முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பர்சனை தான் ஆப்ஸ்டினேட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ தே ஆர் அன்வில்லிங் டு சேஞ்ச். ஸோ அப்போ இதுக்கு ஆண்டனம் என்னவா இருக்கும்? ஈஸியாக எது யார் சொன்னாலும் கேட்டுப்பாங்க. ஸோ ஈஸியாக வந்து அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணிடலாம், கொஞ்சம் ஒபீடியண்ட்டாக இருப்பாங்க. ஸோ இதுதான் அதுக்கான ஆப்போசிட் மீனிங். ஸோ இப்போ ஆப்ஷன் ஏல என்ன வேர்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபேர்ம். ஸோ ஃபேர்ம் அப்படின்னா என்னன்னா, இவங்களை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னா தான் அதை ஃபிலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ ஃபேர்ம்னா என்ன? ஒருத்தரை வந்து ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது, இல்லை சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ இது ஆப்ஸ்டினேட்டுக்கு சினானமாக தான் இருக்குமே தவிர ஆண்டனமாக இருக்காது. ஸோ இது வராது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டாக்டு. ஸோ டாக்டு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ யாராச்சும் ஒருத்தவங்க வந்து ஒரு சில ஒர்க்காக இருக்கட்டும், ஒரு சில ஆக்டிவிட்டிஸாக இருக்கும், ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு தெரிஞ்சாலும் நான் அதைத்தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி வந்து விடாபிடியாக இருக்கிறது தான் டாக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுவும் இதுக்கான ஆப்போசிட் மீனிங்காக வராது. ஸ்டெப் ஆன் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். ஸோ ரொம்ப அட்டமெண்ட்டாக இருக்கிறது, ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறது, நான் பண்ணுறது தான் கரெக்டு, வேறு யார் சொல்கிறதும் கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால இதுவும் வராது. ஸோ அப்போ இதுக்கான ஆண்டனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒபீடியன்ட் அப்படின்றது தான் இதோட ஆண்டனம். ஸோ ஒபீடியன்ட் அப்படின்னா என்னன்னா, ஸோ ஏதாச்சும் ஒரு ரூல்ஸ் இருக்குது, இல்லை இப்படிலாம் பண்ணுறது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னா அதை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு ஈஸியாக வந்து நெக்ஸ்ட்டுக்கு மூவ் ஆன் ஆயிடுவாங்க. அதுதான் ஒபீடியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ ஆப்ஷனோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்வில்லிங் டு சேஞ்ச். ஒபீடியன்ட்டோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா வில்லிங் டு சேஞ்ச். ஸோ இதுதான் இதோடைய ஆண்டனம். ஸோ இப்போ இதுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் எலிமினேஷன்லாம் பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் இதுக்கான சினானம் ஆண்டனம் லிஸ்ட்டை படிச்சுட்டு இருந்தீங்கனாலே ஈஸியாக இதுக்கோட ஆண்டனம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாட் தி எரர். ஸோ இப்போ இதில் இது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சென்டென்ஸில் எந்த பார்ட்டில் எரர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஆஃப்டர் அ லாங் டே அட் ஒர்க் ஹி டிசைடட் டு ஸ்விட்ச் ஆஃப் ஹிஸ் ஃபோன், டிஸ்கனெக்டிங் ஃப்ரம் த டிஜிட்டல் வேர்ல்டு டு இமர்ஸ் ஹிம்செல்ஃப் இன் எ குட் புக். ஓகேவா? ஸோ அவன் வந்து ரொம்ப ஒரு லாங் டே ஒரு ஒர்க்குக்கு அப்புறம், ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் அவனோட ஃபோனெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். எதுக்காகனா இந்த டிஜிட்டல் வேர்ல்டுலேருந்து டிஸ்கனெக்ட் ஆகிட்டு ஒரு நல்ல ஒரு புக்கு உள்ள போயிட்டு படிக்கணும். ஒரு நல்ல புக்கு கூட படித்தோன்னா எப்படி இருக்கும், நம்மளோட மைண்ட் வந்து அது கூடவே இணைந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல. ஸோ அதுதான் சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதுக்கான மீனிங் என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு சொன்னேன், ஆனால் இதுக்கான மீனிங்லாம் உங்களுக்கு தெரியணுன்ட்டு அவசியமே கிடையாது. ஸோ அப்போ இங்கே என்ன எரர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா.
ஸோ இங்கே ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ நம்ம வந்து லைட்டை வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ண சொல்லும்போது அதுக்கு யூஸ் பண்ணுற ஆஃப் என்னவா இருக்கும்னா OFF இருக்கும். ஸோ இதுதான் வந்து அணை. ஸோ ஆன் அப்படின்னு சொல்லுவோம்ல, ON ஆன். ஸோ ஆனோடைய ஆப்போசிட் வந்து ஆஃப், அணை. ஸோ ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னா ஸோ அந்த ஃபோனை வந்து அணைக்கிறது, அதாவது ஆஃப் பண்ணுறது. ஸோ இந்த ஆஃப் வந்துருக்கூடாது. சிங்கிள் ஆஃப் அப்படின்றதுக்கான அர்த்தம் வந்து வேற, அது ஒரு ப்ரிப்போசிஷன். ஆனால் இங்கே வந்து ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னும் போது OFF ஆஃப் அப்படின்றது தான் வரணும். ஸோ எரர் எங்கே இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ இப்போ ஆப்ஷன் A, B, C and D இதில் எங்கே இந்த ஆஃப்ன்ற வேர்டு இருக்கோ அதுதான் எரர். ஸோ Dயில் தான் இந்த ஆஃப்ன்ற வேர்டு இருக்குது. ஸோ இதுதான் எரர் பார்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூஸ் த அப்ரோப்ரியேட் வேர்டு டு ஃபில் இன் த பிளாங்க். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே கொடுத்துருக்க டேஷில் எந்த வேர்டு போட்டால் அப்ரோப்ரியேட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். He was dismissed for being combative and antagonistic dash his supervisor. ஸோ அவன் வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க அவனை. எதுக்காக அப்படின்னா பீயிங் கம்பேட்டிவ் அண்டு ஆன்டகோஸ்டிக் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸோ அவங்களுடைய சூப்பர்வைசர்கிட்ட ரொம்ப ஒரு விரோதமாகவும் சும்மாவே சண்டை போடுற மாதிரியும் அந்த மாதிரி வந்து கொஞ்சம் வந்து ரகடா அவன் பிஹேவ் பண்ணுறதுக்காக அவனை வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ யாருக்கிட்ட? ஸோ அந்த சூப்பர்வைசரு பற்றி, அபவுட்னா என்ன பற்றி, அந்த சூப்பர்வைசரை பற்றி அவன் விரோதமாக இல்லை வந்து அரகண்டா பிஹேவ் பண்ணானா அவங்கள பற்றி அப்படின்னு சொல்லிட்டு வராது. அவங்களுக்கு மேலே பிஹேவ் பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு வராது. அவங்க மூலமாக பிஹேவ் பண்ணானா அப்படின்னா அப்படியும் வராது. ஸோ டுவர்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா அவர்களிடம். ஸோ இப்போ டுவர்ட்ஸ் அப்படின்னா என்ன? அவர்களை நோக்கி. ஸோ அவன் வந்து அந்த சூப்பர்வைசரை நோக்கி எப்படி அவன் வந்து பிஹேவ் பண்ணியிருக்கான் அப்படின்னா கம்பேட்டிவ் அண்டு ஆன்டகோனிஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப விரோதமாக ரொம்ப வம்பிழுக்கிற மாதிரி அவன் பிஹேவ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து அவர்களிடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுனால அங்கே டுவர்ட்ஸ் தான் வரும். ஸோ நம்ம ஒரு சூப்பர்வைசரிடம் அப்படின்ட்டு தான் சொல்லுமே தவிர அவருக்கு மேலே அவரை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டோம். ஸோ இது ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் பேஸ்டு தான். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து டுவர்ட்ஸ்னால் என்ன அர்த்தம்? அவர்களை நோக்கி அந்த மாதிரி விதமாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ இதே மாதிரியே மீனிங்கில் திருப்பி கொஷின்ஸ் ரிப்பீட் ஆக தான் போகுது. ஸோ அப்போ டுவர்ட்ஸ்னால் என்ன சொன்னாங்க? ஓகே, அது அவர்களிடம், அவர்களை நோக்கி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதனால டுவர்ட்ஸ் தான் இதுக்கான ஆன்சராக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூஸ் த idioms and phrases that can substitute the underlined group of words meaningfully. ஸோ இப்போ கொடுத்துருக்க இடியம்க்கு வந்து இந்த கொடுத்துருக்க 4 இடியமில் கொடுத்துருக்க சென்டென்ஸில் எந்த மீனிங் அப்ராப்ரியேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷி நெவர் ஹேஸ் டு ஒரி அபவுட் மணி. அவள் வந்து மணியை பற்றி கவலைப்படவே தேவையில்லை. ஆஸ் ஷி இஸ் பார்ன் இன் டு எ வெரி ரிச் ஃபேமிலி. ஏன்னா அவள் வந்து ரொம்ப ரிச் ஃபேமிலியில் பிறந்திருக்கா, அதனால அவன் மணியை பற்றி கவலைப்பட வேணாம்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரிச் ஃபேமிலியில் பிறக்கிறத நம்ம இடியமாக சொல்லும்போது என்ன சொல்லுவோம்? ஒரு பழமொழி மாதிரி சொல்கிறத எப்படி சொல்லுவோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்பில் த பீன்ஸ்னு சொல்லுவோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பில் த பீன்ஸ் சொல்ல மாட்டோம். ஏன்னா ஸ்பில் த பீன்ஸ்க்கு என்ன அர்த்தம்? ஒரு சீக்ரெட்டை ரிவீல் பண்ணுறது ஆக்சிடென்டலாக, அதுதான் வந்து அர்த்தம். ஸோ அப்போது இந்த ஸ்பில் த பீன் அப்படின்றது இதுக்கான ஆன்சராக வராது. அவுட் ஆஃப் த ப்ளூ அப்படின்னாலும் இதுக்கான ஆன்சராக வராது. பார்ன் வித் எ சில்வர் ஸ்பூன் இன் மவுத் அப்படின்னா தான் இது வெரி ரிச் ஃபேமிலியில் பிறக்கிறதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ ஈட்ஸ் லைக் அ பேர்ட்னா கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றது. ஸோ இதுவும் வராது. ஸோ எப்படி வந்து இதுக்கு பார்ன் வித் எ சில்வர் ஸ்பூன் இன் மவுத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ என்ன சொல்லுவோம்? இப்போது ஒரு குழந்தை வந்து ரொம்ப வசதியான வீட்டில் பிறக்குதுன்னா அந்த குழந்தைகளுக்கு வந்து வெள்ளி கிண்ணத்துலேயே சாப்பாடு கொடுக்கறது, வெள்ளி ஸ்பூன்லேயே வந்து ஊட்டி விடுறது, அந்த மாதிரி சொல்லுவோம்ல. அதனால அவங்கள தான் வந்து பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ பிறக்கும் போதே, அதாவது பிறந்த உடனேவே வெள்ளின்றது ஒரு காஸ்ட்லியான ஒரு மெட்டல் இல்லையா? ஸோ அதனால அதை யூஸ் பண்ணுறதுனால அவங்கள வந்து ரொம்ப ரிச்சான ஃபேமிலியில் பிறந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, இதில் பார்ன் இன்டு எ வெரி ரிச் ஃபேமிலி இதுக்கான இடியம் என்னன்னா பார்ன் வித் எ சில்வர் ஸ்பூன் இன் மவுத் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் இதுவும் அதே மாதிரி தான். ஸோ இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ். அண்டர் தி சன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் பப்ளிக்கா, ஆன் எர்த்தா, அண்டர் சஸ்பிஷியனா, அட் ஹை ரிஸ்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அண்டர் தி சன்னுடைய ஸோ இடியம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன் எர்த்னு அர்த்தம். ஸோ ஏர்த்தில் இருக்கிறது தான் அண்டர் த சன். ஸோ சன்னுக்கு கீழே என்ன இருக்குது? ஸோ நம்ம ஏர்த் மேலே இருக்கும்போது நம்ம எப்படி இருக்கோம்? அண்டர் த சன். சன்னுக்கு கீழே தானே இருக்கோம். அதனால
இதுதான் இதோடைய மீனிங். ஸோ அண்டர் த சன்னோடைய மீனிங் என்னன்னா ஆன் த எர்த் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த காம்ப்ரிஹென்ஷன் பார்ட்டில் நமக்கு இப்போ க்ளோஸ் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ க்ளோஸ் டெஸ்ட் அப்படின்னா என்னன்னா ஒரு பேசேஜ் கொடுத்துருப்பாங்க, அதில் ஒரு சில வேர்டை டெலீட் பண்ணியிருப்பாங்க. அந்த டெலீட் பண்ண வேர்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கணும் கொடுத்துருக்கக்கூடிய 4 ஆப்ஷன்ல இருந்து. இப்போ பார்த்தோம்னா த நம்பர் ஆஃப் மீசல்ஸ் கேசஸ். ஸோ இப்போ த நம்பர் ஆஃப் மீசல்ஸ் கேசஸ்ன்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ இங்கே டேஷ் த வேர்ல்டு இன்க்ரீஸ்டு பை 18% டியூரிங் த சேம் பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மீசல்ஸ் கேசஸ், இந்த மீசல்ஸ் அப்படின்றது என்னன்னா ஒரு நோய். ஓகேவா, இந்த நோய் வந்து டேஷ் த வேர்ல்டு. ஸோ இப்போ என்ன வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஃபார் த வேர்ல்டுன்னு வருமா, த்ரோ த வேர்ல்டுன்னு வருமா, அக்ராஸ் த வேர்ல்டு வருமா, அலாங் த வேர்ல்டு வருமானு பார்த்தீங்கன்னா அக்ராஸ் த வேர்ல்டு அப்படின்றது தான் வரும். எப்படின்னா ஸோ உலகம் முழுக்க பரவி இருக்கு, இந்த உலகம் முழுக்க 18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை தான் வந்து உலகம் முழுக்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல சொல்லுவோம். அதை தான் இங்கிலீஷ்ல அக்ராஸ் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் த வேர்ல்டு அப்படின்னா இந்த உலகத்துக்காக அப்படின்ட்டு மீனிங் ஆயிரும். ஸோ உலகத்துக்காக இன்க்ரீஸ் ஆகுமா, இல்லை. ஸோ த்ரோ த வேர்ல்டு அப்படின்னா என்ன அர்த்தம் வரும்னா அந்த உலகத்துக்கு மூலமா இன்க்ரீஸ் ஆச்சுட்டு வரும். அது உலகத்துக்கு மூலமா இன்க்ரீஸ் ஆகுமானா அப்படிலாம் ஆகாது. அலாங் த வேர்ல்டும் வராது. ஸோ அக்ராஸ் த வேர்ல்டுனா தான் இந்த உலகம் முழுக்க இவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லுவோம்ல, அதுதான் அக்ராஸ் த வேர்ல்டு. ஸோ ஓகேவா, ஸோ அதனால இதுதான் இதுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் 17th கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட் த ரிப்போர்ட் செட். அந்த ரிப்போர்ட் சொல்லிச்சு என்னன்னா பிரிங்கிங் த டோட்டல் நம்பர் ஆஃப் இன்ஃபெக்ஷன். அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் இன்ஃபெக்ஷன் வந்து -9 மில்லியன். ஸோ அந்த இப்போ அப்படியே நீங்கள் படிச்சு பாருங்க. த டோட்டல் நம்பர் ஆஃப் இன்ஃபெக்ஷன் அப்பான் 9 மில்லியன் வருமா, 9 மில்லியன் வருமா, 9 மில்லியன் வருமா, 9 மில்லியன் வருமானா 9 மில்லியன் தான் வரும். ஓகேவா, 2னா ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்ற மாதிரி அர்த்தம். ஸோ இங்கே என்ன சொல்றாங்கன்னா அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் இன்ஃபெக்ஷன் வந்து 9 மில்லியனுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்ட்டு சொல்றாங்க. அந்த மாதிரி ஸோ இவ்வளோக்கு இன்க்ரீஸ் ஆயிருச்சு. ஸோ இது வந்து 8லேருந்து 9க்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் சொல்லும்போது 8 to 9 போயிடுச்சு. ஸோ 7 to 8க்கு போயிடுச்சுன்னு சொல்லுவோம்ல, அதே தான் இங்கேயும். ஸோ இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து என்ன ஆச்சுன்னா 9 மில்லியன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா, ஸோ இங்கே அப்பானோ 2ஓ இன்னோ வர்றதெல்லாம் கண்டிப்பாக அப்ராப்ரேட்டாக இருக்காது. ஸோ இது வந்து ப்ரிப்போசிஷன்ஸை பற்றி படிக்கிறது. ஸோ இன்னும் டெப்த்தாக வந்து அப்பானு, இன்னு, 2 இதெல்லாம் வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரிப்போஷன் டாப்பிக்கில் படிச்சிருப்போம். ஸோ இது வந்து ஒரு நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது கம்மியிலேருந்து அதிகம் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம 2ன்ற ப்ரிப்போஷனை தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால தான் இங்கே 2ன்ற ஆப்ஷனை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மீசல்ஸ் டேஷ் கான்டேஜியஸ் வைரல் டிசீஸ். ஸோ மீசல்ஸ் வந்து டேஷ் கான்டேஜியஸ் வைரல் டிசீஸ் சொல்கிறாங்க. அது எப்படியாப்பட்ட ஒரு பரவக்கூடிய ஒரு வைரல் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மியூட்டன்ட் அப்படின்னா என்னன்னா ஸோ மாறிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். கிரேட்னா ஒரு சிறந்த அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். பார்ஷியல்னா பகுதி அளவுன்னு அர்த்தம். ஹைலினா மிக அதிகமாக அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ மீசல்ஸ் அப்படின்றது ஒரு மாறக்கூடிய வைரஸ் கிடையாது. அதுமாரி ஒரு வைரஸ் அப்படி சிறந்த வைரஸ்ன்னு சொல்லுவோமா, கிடையாது. பார்ஷியலினா அது பகுதி அளவு தான் மாறும் அப்படின்னு சொல்லிட்டுமானா அப்படியும் கிடையாது. அது ரொம்ப அதிகமாக ஒரு கான்டேஜியஸ் வைரல் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அது வந்து ரொம்ப அதிகமாகவே சீக்கிரமாக பரவக்கூடியது. அதனால தான் அது வந்து ரொம்ப ரேப்பிடாக ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ அதனால அது வந்து ஒரு ஹைலி கான்டேஜியஸ் வைரல் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த இடத்துல ஹைலின்ற வேர்டை யூஸ் பண்ணாதான் அது சரியா இருக்கும், அதனால இதை யூஸ் பண்றோம். மற்றபடி இது கிராமர் ரூல்ஸை வச்சு வர்றது கிடையாது. இதுக்கான மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இங்க என்ன வேர்டு யூஸ் பண்ணா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி நம்ம ஆன்சர் பண்றது மட்டும்தான் இந்த கொஸ்டினுக்கு அப்ராப்ரியேட்டா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் 19th கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மீசல்ஸ் வந்து ஒரு ஹைலி கான்டேஜியஸ் வைரல் டிசீஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தோமா. அடுத்து இது ஸ்ப்ரெட்ஸ் த்ரோ ரெஸ்பிரேட்டரி ட்ராப்லெட்ஸ். ஸோ ரெஸ்பிரேட்டரி ட்ராப்லெட்ஸ் வழியா இது வந்து ஸ்ப்ரெட் ஆகுது டேஷ் பை த பிரீத், ஸ்னீஸ் ஆர் காஃப் ஆஃப் அன் இன்ஃபெக்டட் பர்சன். ஸோ ஒரு இன்ஃபெக்டட் பர்சன் வந்து ஒரு காஃப் போட்டாலோ, ஒரு ஸ்னீஸ் பண்ணாலோ, ஒரு பிரீத் பண்ணாலோ அது வந்து அது மூலமா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட் ஆகும். எதுக்கு? ரெஸ்பிரேட்டரி ட்ராப்லெட்ஸ் வழியா. ஓகேவா, ஸோ இப்போ இது வந்து இந்த மாதிரிலாம் இப்போ ஏதாச்சும் ஒரு சில இப்போ கோவிட் வைரஸ் கூட இருக்குன்னா, ஸோ கோவிட் வைரஸ் இருக்கிற ஒரு பர்சனோடைய பிரீத்தை நம்ம சுவாசிச்சாலோ இல்லை அவங்க ஒரு தும்பும் போதோ இரும்பும் போதோ அது மூலமா அந்த வைரஸ் வந்து நமக்கும் பரவ சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம
சொல்லுவோம்ல. ஸோ அதே மாதிரி தான் இந்த மீசல்ஸும் ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு டிசீஸ். ஏன்னா இதுவும் ஒரு வைரல் டிசீஸ் தான். ஸோ இதுவும் வந்து ஒரு ஹைலி கான்டேஜினியஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோமா. ஸோ அதனால இது வந்து இந்த மாதிரிலாம் ஒரு இன்ஃபெக்டட் பர்சன் பண்ணும்போது அவங்க கிட்ட இருந்து என்ன ஆகுது, டிரான்ஸ்போர்ட் ஆகுமா. ஸோ வண்டி தான் டிரான்ஸ்போர்ட் ஆகும், இது டிரான்ஸ்போர்ட் ஆகாது. டிரான்சைட்டட் ஆகுமா, இதுவும் ஆகாது. ஸோ டிரான்ஸ்மிட் ஆகும். டிரான்ஸ்மிட்னா பரவும். ஸோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பரவுறது தான் நம்ம டிரான்ஸ்மிட் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னா டிரான்ஸ்மிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து என்ன வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இட் மே ரிசல்ட் இன் சீரியஸ் இல்னஸ். ஸோ இதோடைய விளைவா ரொம்ப சீரியஸான இல்னஸ் வரலாம், ஏன் ஈவன் டெத்தும் வரலாம். சம் 37 countries saw significant or disruptive measles. ஸோ 37 கண்ட்ரியில பார்த்தீங்கன்னா மீசல்ஸ் கேஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. டேஷ் இன் 2022 கம்பேர்டு டு 2022 நேஷன்ஸ் இன் 2021. ஓகேவா. ஸோ 2021 இருந்ததை விட 2022 ஒரு 37 கண்ட்ரியில இந்த இதுக்கான மீசல்ஸோடைய கேசஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பாயிண்டரா இருக்கா, ஆயில்மெண்டா இருக்கா இல்ல அவுட் பிரேக்கா இருக்கா இல்ல பிரேக்கா இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவுட் பிரேக்கா இருக்கு. ஸோ அவுட் பிரேக் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சடனா ஒரு இன்க்ரீஸ். இப்போ கோவிட் இருக்கும்போது கூட எப்படி இருக்கும், சடனா ஒரு டைம்ல வந்து அதிகப்படியான டெத்து. ஸோ ஆயிரக்கணக்கான பேர் வந்து ஸோ யூஎஸ்ல சைனாலலாம் வந்து டெத் ஆனாங்க. ஏன்னா சடனா அங்கே வந்து லேக்ஸ் கணக்கில் கேசஸ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. ஒரு நாளும் லேக்ஸ் கணக்கில் கேசஸ் இருக்கவே அதில் தௌசண்ட்ஸ் கணக்கில் இருக்கிற டெத்துன்றது ரொம்ப நார்மலாகவே இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி அதிகப்படியாக இந்த வெடிக்குது இல்லை. ஸோ அதிகமான சடன் இன்க்ரீஸை சொல்கிறது தான் இந்த அவுட் பிரேக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மீசல்ஸ் கேஸ் வந்து 2021 கம்பேர் பண்ணும்போது 2022 37 கண்ட்ரீஸ்ல எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு சிக்னிஃபிகண்ட் ஆர் டிஸ்ரப்டிவ் மீசல்ஸ் அவுட் பிரேக். ஸோ மீசல்ஸ் வந்து அதிகப்படியான இன்க்ரீஸா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த 20 கொஷின்ஸு. ஸோ நம்ம இந்த 20 கொஷின்ஸில் எல்லா டாபிக்ஸில் இருக்கிற கொஷின்ஸும் பார்த்துருப்போம். ஸோ ஒரு சில கொஷினை நம்ம மீனிங் புரிஞ்சு ஆன்சர் பண்ணுவோம், ஒரு சில கொஷின்ஸை நம்ம ஜஸ்ட்டு ஷார்ட்கட்டை வச்சு ஆன்சர் பண்ணுவோம், ஒரு சில கொஷின்ஸ் வந்து நம்ம சினானம் ஆண்டனம் இந்த மாதிரி இருக்க வொக்காபுலரிஸ்லாம் நம்ம அதுக்கான லிஸ்ட்டை படித்ததை வச்சு ஆன்சர் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தோட மிக்சடாக தான் இருக்கும் கொஷின் பேப்பர் கண்டிப்பாக. ஸோ நம்ம எல்லாத்துக்கும் மீனிங் தெரிஞ்சுட்டா மட்டுமே ஆன்சர் பண்ணிட முடியாது, அந்த மாதிரி நம்ம படித்ததை வச்சேவும் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ இது எல்லாத்தோடைய மிக்சடாக தான் இருக்கும். ஸோ நம்ம ஒரு செட்டு கொஷின் பேப்பர் சால்வ் பண்ணும்போதும் கண்டிப்பாக நீங்கள் இது 3rd செட்டு நம்ம சால்வ் பண்ணுறோமா, இது வரைக்கும் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 3 ரூலாச்சும் கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஓகே, ஒரு சென்டென்ஸில் இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்துச்சுன்னா அதுக்கு ஆன்சர் இப்படி தான் இருக்கும்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் வீடியோவில் ஹாவ் ஆசைட் வந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் கண்டிப்பாக V3 வரும். அதுக்கு அடுத்து வில் ஷெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் வேர்ப்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் கண்டிப்பாக V1 வரும். அந்த மாதிரி தான் சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு செட்டு சால்வ் பண்ணும்போதும் நான் அந்த கொஷினை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அந்த கொஷினை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு, ஸோ வீடியோவை ஸ்டாப் பண்ணிவிட்டு இதுக்கான ஆன்சர் என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் கெஸ் பண்ண போகிறீங்க. ஸோ கெஸ் பண்ணுறீங்க, அடுத்து வீடியோ ஆன் பண்ணிட்டு பார்க்கும்போது நீங்கள் பண்ண கெஸ் வந்து கரெக்டாக இருக்கா, நான் சொல்கிற மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிறீங்க. ஓகே, ஸோ அப்போ எப்படி யோசிக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம கிராமராக இருக்கட்டும், வொக்காபுலரிஸாக இருக்கட்டும், வொக்காபுலரிஸ் படிப்போம், கிராமர்லாம் வந்து கற்றுப்போம். ஆனால் ஒரு கொஷினை பார்க்கும்போது டேரெக்டாக எங்கே பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறது நமக்கு தெரியணும் கண்டிப்பாக. ஸோ இப்போ நானே பார்த்தீங்கன்னா எல்லா கொஷின்ஸும் ஃபுல்லாக A to Z படிச்சுட்டு இருக்க மாட்டேன். ஏன்னா அப்படி படிக்கக்கூடாது நம்ம எக்ஸாமில். ஏன்னா நமக்கு எக்ஸாமில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப லிமிட்டடான டைம் தான். ஸோ அப்போ போயிட்டு எக்ஸாமில் வந்து A to Z ஃபுல்லாக கொஷின்ஸை படிச்சுட்டுலாம் இருக்கவே கூடாது. ஸோ இந்த காம்ப்ரிஹென்ஷன் பார்ட்டில் கூட நான் ஜஸ்ட் அதுக்கு முன்னாடி இருக்க வேர்டு என்ன, பின்னாடி இருக்க வேர்டு என்ன, அவ்வளோதான் பார்த்துருப்பேன். அதுக்கு மீனிங்ஸ்லாம் என்னென்னலாம் தெரியும்னு கிடையாது. ஓகேவா. ஸோ எல்லாத்துக்கும் மீனிங் தெரியணுன்ட்டு கிடையாது. ஸோ எதுக்கெல்லாம் மீனிங் தெரியணுமோ அதுக்கு மட்டும் மீனிங் என்னன்னு யோசிச்சு ஆன்சர் பண்ணுவோம். மற்றதுக்கெல்லாம் எப்படி வந்து அதுக்கான ஆன்சர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷனை வச்சு கெஸ் பண்ணணும், எலிமினேட் பண்ணி. ஸோ இப்படி தான் ஒரு கொஷின் பேப்பரையும் அப்ரோச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய கொஷின் செட்டை வந்து நம்ம அமரன் சீரீஸில் இனிமே வர வீடியோஸில் சால்வ் பண்ண தான் போகிறோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து எப்படி நமக்கு அந்த கொஷினை அப்ரோச் பண்ணணும், கொஷினில் இருக்கிற ஃபுல் சென்டென்ஸே பார்க்காம எந்த வேர்டை பார்க்கணும், அந்த வேர்டை பார்த்துட்டு அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷனில் இருக்கிற 4 வேர்டில் எந்த வேர்டுன்ட்டு எப்படி குயிக்காக சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து கண்டினியூஸாக இந்த செட்ஸை சால்வ் பண்ணுறது பார்க்க கண்டிப்பாக இது ஈஸியாக ஆயிடும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் கொஞ்சம் ஸ்லோவாக சால்வ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இனி வர ஃபர்தர் வீடியோஸில் இன்னும் குயிக்காகவே நம்ம சால்வ் பண்ணிடலாம்.
ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. தேங்க்யூ.